ஆனா நீங்க வந்து கேரக்டர் சூஸ் பண்ணும்போது இப்போ கேட்டு சூஸ் பண்ணேன்னு சொல்றீங்க. இவர் கதை சொல்லும்போது எந்த டைம்ல உங்களுக்கு இத எடுக்கணும், பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு? எனக்கெல்லாம் சார் அது இந்த படம் பொறுத்த வரைக்கும் பாலகோபி சார் தான். ஓகே. அவர் எனக்கு வந்து பாலகோபி சார் ஃபோன் பண்ணாரு. ஏன்னா அவர் அரண்மனை 2ல அவர் ஈபி அண்ட் இஸ் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர். அரண்மனை 2லேருந்து எனக்கு சாரை தெரியும். அரண்மனை 2ல வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்தது என்னன்னா, அந்த படத்துக்கு முன்னாடி வந்து எங்க அம்மா இறந்துட்டாங்க. ஆனா வந்து பாலகோபி சார்லாம் இருந்ததுனால தான் அதை என்னால கடந்து வர முடிஞ்சது. அவர்லாம் அந்த டைம்ல என்ன சொன்னார்னா, நீங்க வந்து வீட்டில் வந்து அம்மா இறந்தது நினச்சிட்டு நீங்க முடங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவாயிடும். நீங்க வாங்க ஷூட்டிங் வாங்கன்னு சொல்லி என்னால வர வச்சதே அவர் தான். அதை நான் இந்த தருணத்துல நான் பதிவு பண்ணோம். அவரும் மோகன் சார்னு ஒருத்தர் மேனேஜர் ஒருத்தர் இருந்தாரு. இவங்கெல்லாம் தான் சொன்னாங்க. அம்மா இறந்து 2வது நாள் நான் ஷூட்டிங் போயிட்டேன் அரண்மனை 2க்கு. அங்கே உங்களுக்கு தெரியும் செட்டு எப்படி இருக்கும்னு. அதாவது வந்து இவரு பேர் என்ன, கோவை சல்லாமா, அப்புறம் வந்து சரளாக்கா இருந்தாங்க, அப்புறம் மனோபாலா சார், அந்த டீமே பயங்கர ஃபன் டீம். அப்புறம் வந்து கோ டைரக்டர் வெங்கட், அவங்கெல்லாம் நம்மளை வந்து என்னை ஆசுவாசப்படுத்தினதே, எங்கள் அம்மா இறந்த டைமில் என்னை ஆசுவாசப்படுத்தினதே சுந்தர் சி சாரோடைய செட்டு தான். அப்போ அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நான் ஒரு படம் வந்து என் பையன் வந்து ஹீரோவாக பண்ணுறாரு, இவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, இவர் தான் டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போது நோ கொஷின்ஸ் ஆஸ்க், வந்துடுறேன் சார்.